ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி வெஜ் பலாவ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து ஒரு அரிசி விளக்கு இருக்கு இல்லையா, அதில் 3/4 விளக்கு தட்டி எடுத்து அதில் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிடணும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு கிராம்பு, ஸ்டாரு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மிளகு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 முந்திரி எடுத்திருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ செய்ய ஆரம்பத்துக்கு முன்னாடி அந்த அரிசி விளக்கில் 3/4 விளக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சாச்சு. கேரட் பீன்ஸு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த கப்பில் 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு நெய், ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த மிளகு கொஞ்சம் சேர்த்தோன்னா அதோடு சேர்ந்து அந்த காரம் அதில் இறங்குறப்ப நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். முந்திரியும் இதோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது பொரிஞ்சதையும் வெங்காயம், பச்சை மிளகா 2 இதை கீராமல் சேர்த்துருக்கேன், காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். வந்ததையும் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட வெட்டி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, நமக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை கழுவி எடுத்து இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க இதுக்கு தேவையான மாதிரி உப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3/4 விளக்கில் தட்டி எடுத்தோம் இல்லையா, அதே விளக்கில் 2 விளக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். புதினா இலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கணும். நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டு ஈர துணியை நினச்சி மேலே போட்டு தட்டு வச்சு வெயிட் வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸுக்கு வெயிட் பண்ணணும். நடுவில் கொஞ்சம் நேரம் திறந்து திரும்ப கிளறி விட்டு லெவல் பண்ணி விட்டு திரும்ப வெயிட்டை வச்சுட்டு நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் டோட்டலாக 15 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா பொலபலன்னு பலாவ் ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸுக்கு நான் கட்டி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா ஒரு பருக்கு கூட மிஞ்சாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.